அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு மாற்றம் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. காவல்துறை உத்தியோகத்தரை கொலை செய்த 3 கைது. கொழும்பு நட்சத்திர ஹோட்டலில் சிக்கிய தோட்டா. இலங்கைக்கு வந்த அமெரிக்க கடற்படை கப்பல். போலீசாரின் ஆணையை மீறி சென்ற இளைஞன் உயிரிழப்பு. யாழ் விடுதியில் திடீர் சோதனையில் சிக்கிய 3 யுவதிகள். சிசிலியில் இலங்கையர்கள் உள்ளிட்ட பயணிகளுடன் சென்ற சொகுசு படகு கடலில் மூழ்கியது. பலரை காணவில்லை. 15 பேர் மீட்பு. பாய்ந்தோடும் வெள்ளம். கொழும்பு புத்தளம் வீதிக்கு தடை. ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஐரோப்பிய ஒன்றியம். தொடர்பான விரிவான செய்திகள். அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு முன்மொழிவு சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு மாற்றமில்லாமல் இருக்கும் என வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகளின் அடிப்படையிலான கருத்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் இந்த சம்பள அதிகரிப்பு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் அது அமைச்சரவையின் ஒப்புதலையும் பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தங்காலை கதிரபோகுன பிரதேசத்தில் அண்மையில் கொலை சம்பவம் இடம்பெற்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்று கண்டி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கந்தாலை கதிரபோகுன பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய சந்தேக நபரிடமிருந்து T56 ரக தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய உள்ளூர் துப்பாக்கி ஒன்றும் T56 ரக துப்பாக்கிகளுக்கான 12 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் நுழைவாயிலுக்கு அருகில் தோட்டா ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாவே மீட்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள அரளிய மரத்திற்கு அருகிலுள்ள சுவரின் அடிப்பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போதே தோட்டா சிக்கியுள்ளது. பிரமுகர்கள் ஹோட்டலில் வந்து தங்கியிருந்த நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்த இடத்திலேயே தோட்டா மீட்கப்பட்டுள்ளமை விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது என போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான USS பிரான்ஸ் என்ற கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இன்று காலை USS பிரான்ஸ் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது. விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே குறித்த கப்பல் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சுமார் 160 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் மொத்தம் 338 பேர் பயணிக்க முடியும் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் நாளை இந்த கப்பல் நாட்டை விட்டு புறப்படவுள்ளது. தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் 2 போலீசாரின் ஆணையை மீறி சென்ற இளைஞன் விபத்தில் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2வரும் தலைக்கவசம் அணியாமல் பெலிகம்பட்டியவில் இருந்து கொழும்பு நீர்கொழும்பு வீதியை நோக்கி பயணித்துள்ளனர். இதன் பொழுது பெலிகம்பட்டிய சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு போலீஸ் அதிகாரிகள் சமிக்ஞை செய்தனர். எனினும் போலீசாரிடம் கட்டளையை மீறி மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் பிரதான வீதியை நோக்கி ஓட்டுநர் செலுத்தியுள்ளார். இதன்போது பின் இலக்க தகடு இன்றி பயணித்த மோட்டார் சைக்கிள் நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதிக்கு பிரவேசித்த நிலையில் நீர்கொழும்பில் இருந்து வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தை அடுத்து ஏனைய 2வரும் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தின் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த உயிரிழந்தவரின் சகோதரர் உள்ளிட்ட குழுவினர் போலீஸ் அதிகாரிகளுடன் காரசாரமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த 3 யுவதிகள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் மாவட்ட செயலகத்திற்கு சற்று தொலைவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் வைத்து யுவதிகள் கைதானதாக கூறப்படுகின்றது. குறித்த விடுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஆள் நடமாட்டம் உள்ளதாக யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு போலீசார் சென்று சோதனையிட்டனர். அதன்போது விடுதியில் எவ்வித பதிவுகளுமின்றி தங்கியிருந்ததுடன் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தவறிய 3 யுவதிகளை போலீசார் கைது செய்தனர். கைதான யுவதிகள் யாழ் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் 26ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். மேலும் கைதான யுவதிகள் 3வரையும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். சிசிலி கடற்கரையில் 22 பேருடன் பயணித்து 160 அடி சொகுசு படகு மூழ்கியதில் குறைந்தது 7 பேரை காணவில்லை என்று இத்தாலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் கடலோர காலாள்படை ரோந்து படகுகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மூலம் 1 வயது குழந்தை உட்பட 15 பேர் மீட்கப்பட்டனர். நியூசிலாந்து, இலங்கை, அயர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் மற்றும் 2 பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு பிரஜைகளும் படகில் இருந்தபோது விபத்து நடந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த குழுவினர் சிசிலியில் விடுமுறையில் சுற்றுலா பயணிகளாக இருந்ததாகவும் படகு பிரித்தானியா கொடியின் கீழ் பயணித்ததாகவும் நம்பப்படுகிறது. அதிகாலை 5 மணியளவில் பலேர்மோவுக்கு அருகிலுள்ள போர்டிசெல்லோ கடற்கரையில் சூறாவளி தாக்கிய பின்னர் படகு மூழ்கியதாக நம்பப்படுகிறது. இந்த படகிற்கு பேஷியன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் பேஸ்புக் குழு ஒன்று சூறாவளி தாக்குவதற்கு முன்பு நங்கூரமிட்ட படகின் படத்தை பகிர்ந்துள்ளது. கொழும்பு புத்தளம் வீதியில் மகவெவ நகருக்கு அருகில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது. மகாவெவ தனிவெள்ள தேவாலயத்தில் இருந்து மகாவெவ நகரம் வரையிலான பகுதிகளில் நீர் நிரம்பி காணப்படுகின்றது. சில பகுதிகளில் 3 அடிக்கு மேல் நீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக மகாவெவ லுனுஓயா மற்றும் கெமில்டன் கால்வாயில் நீர் நிரம்பி வழிவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கைக்கான தமது தேர்தல் கண்காணிப்பு குழுவின் பிரதானியாக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாச்சோ சான்சஸ் அமோரோ ஐரோப்பிய ஒன்றியம் நியமித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பை தொடர்ந்து எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக தேர்தல் கண்காணிப்பு குழுவை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. கடந்த காலங்களில் இலங்கை தேர்தல் செயல்முறைகளை சுமார் 6 சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு அவதானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.